Hi friends, வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் லெமன் வச்சு நல்ல காரசாரமாக வாய்க்கு ருசியாக ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். லெமன் ஊறுகாய் மாதிரியே இந்த தொக்கையுமே ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம்லாம் கெட்டு போகாது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மொத்தம் நான் 5 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ஜூஸ் நிறைய இருக்கிற மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ண லெமன் வாங்குறீங்க அப்படின்னா அன்வேக்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி பேக் பண்ணி வர லெமன்ஸில் வேக்ஸ் கோட்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி தொக்குக்கு தோலையும் சேர்த்து சமைக்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வேக்ஸ் கோட்டிங் இல்லாத பழமாக பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கழுவின எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நல்ல சுத்தமான காட்டன் துணி இல்லாட்டி பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா இந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா இது சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த விதைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம பழம் மட்டும் தனியாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த விதைகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த விதைகள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கட் பண்ண பழத்தை எல்லாத்தையுமே நல்ல ஒரு காஞ்ச சுத்தமாக இருக்கிற ஒரு கண்ணாடி பவுலில் நான் போட்டுக்கிறேன். கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஊறுகாய் ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கண்ணாடியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு சேர்த்து கலந்து விட ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து அப்படி தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கலந்து ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போது இன்றைக்கி காலையில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக இது ஊறணும், நாளைக்கு ஃபுல்லாக ஊறணும். அதுக்கு அடுத்த நாளை கழித்து நம்ம காலையில் எடுத்து இது தொக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா நம்ம சேர்த்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நீர் எல்லாம் தனியாக எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இது அப்பப்போ மட்டும் நீங்கள் டைம் கிடைக்கும்போது லேசாக மட்டும் குலுக்கி விடுங்க. இப்போது பழம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற மிக்சி ஜார் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்ல காஞ்ச ஜாராக எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேசாக கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது. லெமன்லாம் அரைச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது இந்த வாசனையே. இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது நல்லா பொரியணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஊறுகாய் எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் மாதிரியே இதையுமே மாதக்கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு தயிர் சாதத்தோடு இந்த ஊறுகாய் கொஞ்சமாக இருந்ததுன்னா போதும், அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக நல்ல வாயில் எச்சி ஊறுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான லெமன் தொக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.